விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுதுன்னே சொல்லலாம். 50 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரத்தோட சேர்த்து மொத்தம் 8 வாரங்கள் நிறைவு பெற இருக்கு. சில மாதத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பல போட்டியாளர்கள் எப்படியாச்சும் டைட்டில் வின்னர் ஆகிடணுங்கிற கனவோடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அதில் முதல் ஆளா திவாகர் என்ட்ரி ஆனாரு. அப்புறம் அடுத்தடுத்த போட்டியாளர்கள் வரிசையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த டைம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பலரும் இது பழைய பிக் பாஸ் இல்ல, இந்த நிகழ்ச்சி சுத்தமா பிடிக்கல, ரொம்ப போரா போகுதுன்னு சொல்லி கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்க. சிலர் பார்வதி எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, அவங்களுக்கு சரியா கூட விளையாட தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல வழக்கமா வார இறுதி நாட்கள்ல சரியா விளையாடாதவங்க ஒவ்வொருத்தரா வெளியேற்றவும் பட்டாங்க. அப்படி வெளியே போனவங்கள ஒருத்தர் தான் ஆதிரை. இவங்க மறுபடியும் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. வழக்கமா இந்த வார இறுதி நாளான இன்னைக்கு எலிமினேட் தான் செய்வாங்க. ஆனா ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவரை ஆதிரை திரும்ப வந்தது அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி தான் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஆனா ஆதிரைய அங்க இருந்தவங்க இன்முகத்தோட தான் வரவேற்றாங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க. இவங்களோட இந்த பழக்கத்தை பார்த்த பலரும் இவங்க 2 பேரை பத்தி கடும் விமர்சனம் செஞ்சதால ஆதிரை வெளியேற்றப்பட்டாங்க. ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வியானா கூட சுத்த ஆரம்பிச்சாரு. வியானாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது என ரொம்பவே நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த ரசிகர்கள் கடுப்பாகி எஃப்ஜேயை திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில ஆதிரை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கம்பேக் கொடுத்திருக்கிறது வியானாவுக்கும் எஃப்ஜேக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆதிரையை பார்த்த வியானாவோட முகம் முற்றிலும் வாடி போகுச்சு. இது தொடர்பான ப்ரோமோ வெளியாகி ரசிகர்களோட ஆர்வத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு.